வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். அதிமுகவில் நடப்பது என்ன? செங்கோட்டையனை சமாதானம் செய்த 5 அமைச்சர்கள். வேலுமணி ஆரம்பித்து, கேபி அன்பழகன் ஆரம்பித்து, கடம்பூர் ராஜு ஆரம்பித்து, இன்னொன்று வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே கையை தட்டி விட்டு சென்ற செங்கோட்டையன் அப்படின்னு ஒரு செய்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் இவ்வளவு நேரம் பேசினதுக்கப்புறம் எண்ட் ரிசல்ட் என்ன? ஏன்னா வேலுமணி போய் செங்கோட்டையன் அருகில் உட்காந்து பேசுகிறாரு. இப்படி பல பேர் பேசும்போது என்ன பேசியிருக்காங்க? இதுக்கு நடுவில் செங்கோட்டையன் போய் நம்பிக்கையில்லா தீர்மானம் அதிமுக கொண்டு வந்திருக்குது சபாநாயகர் மேலே. அவரையே போய் சந்திக்கிறார். எல்லாத்தையும் சந்திச்சுட்டு 4வது வாயில் வழியாக போக வேண்டியவர் 10வது வாயில் வழியாக போகிறாரு. அப்போ இயற்கையிலே ஏற்கனவே வந்து அதிமுக ஒன்று வேணும்பே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்கப்பா அப்படின்னு மக்கள் எப்போயோ பேச ஆரம்பிக்கும் போது இப்போ தான் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வராரு எடப்பாடி. இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு 7.5 கிளப்பியிருக்கார். அப்படிங்கும்போது நம்ம திமுக திராவிட மாடல் ஆட்சியை வெளுக்கும்போது அதிமுக பற்றியும் பேசணும்ல. ஏன்னா சில யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக சம்மந்தம் பேச மாட்டாங்க. அவங்க திமுகவை மட்டும் டேமேஜ் பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? திமுக தப்பு பண்ணாலும் தப்பு தான், அதிமுக பண்ணாலும் தப்பு தான். அதிமுக உள்விவகாரங்களை பேசி தான் ஆகணும். அது விஜய் கட்சியிலையும் பேசுவோம். அப்போ அதிமுகவில் என்ன நடக்குது? நம்ம எல்லாத்தையும் ஒரே விஷயம் தான் சொல்லுவோம் அடிக்கடி. எடப்பாடி பழனிசாமியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவர் தான் கட்சிங்க. அவர் மீறி ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன நடந்தது? 5 முன்னாள் அமைச்சர்கள் சமாதானம். எதற்காக? எடப்பாடி பழனிசாமி நல்லா நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஓபிஎஸ்ஸை கரெக்டாக திட்டமிட்டு காய் நவுத்தி வெளியே அனுப்புகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் பிஜேபியோட கையாளணும். ஆனால் செங்கோட்டையன்ட்டு அந்த அணுகுமுறையை கையாளல. ஏன்? அதற்கும் ஒரு அரசியல் இருக்கிறது. ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறவருங்க யாரை அரவணைக்கணும், யாரை வெளியே தள்ளணும் இருக்குது. யாரை வெளியில் தள்ளணுங்கிறத தாண்டி எப்போ வெளியில் தள்ளணுங்கிறதும் தெரியணும். அது ரொம்ப முக்கியம் அரசியலை பொறுத்த வரைக்கும். நீங்கள் தப்பாக வெளியே தள்ளிட்டீங்கன்னா, கலைஞர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள்ட்ட பாடுபட்டார்ல, அவர் கணக்கு கேட்டு ஈஸியாக முடிச்சிருக்கலாம் அந்த விஷயத்தை. அதை பெருசாக்கி அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து 13 வருஷம் கலைஞர் ஆட்சிக்கே வர முடியல. உண்டா இல்லையா? வைகோ எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ மன உளைச்சல் திமுக. இப்போ என்ன சிக்கல்? செங்கோட்டையன் இன்றைக்கி அவைக்கு வராரு. வரும்போதே பார்த்தீங்கன்னா தளவாய் சுந்தரம் அவர்கள் இப்போ வந்து பேச ட்ரை பண்ணி கையை பிடிச்சி ஏதோ சொல்கிறாரு. கேஷுவலாக கையை தள்ளி விட்டாரா இல்லை வேணுன்னே கையை விட்டாரா தெரியல. ஏன்னா கையை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டு போகிறார் அவர். அது வந்து என்ன, அவங்க 2 பேர் நட்பாக இருக்கலாம், அப்புறம் பேசுகிறேங்கன்னு சொல்லிட்டு கூட போகலாம். ஆனால் இப்போ வெளியில் வரக்கூடிய தகவல்னா கையை தட்டி விட்டுட்டு போகிறாரு. கையை தட்டி விட்டு போன செங்கோட்டையன் அப்போ கட்சியையே கை கழுவ போகிறார். இப்படி தான் செய்தி. அதிமுகவில் ஏதாவது அதிமுக தும்முனா கூட பெரிய செய்தி. ஐயோ இடி வந்து ரைடு போயிட்டு இருக்குது. அதை பற்றி யாரும் பேசலை. டாஸ்மார்க் ஊழலை பற்றி பேசலை, எதை பற்றியும் பேசலை. செந்தில் பாலாஜியை வந்து உச்சநீதிமன்றம் வந்து அமைச்சராக இருக்கீங்களா இல்லையான்னு கேட்குது. அதை பற்றி விவாதிக்கல. அதிமுக உடைந்தது. எப்படி? யாரோ ஒருத்தர். இதை விட காமெடி என்னென்னா, ஒரு பத்திரிகையில் போடுறாங்க, வேலுமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஜெயலலிதா அம்மாவை வந்து அண்ணாமலை கேவலமாக பேசினாரோ அவரை வந்து அவர் காலில் வந்து மணமகளுங்களை உல சொல்கிறாங்கன்ட்டு. ஏங்க, ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கிறோம், அண்ணாமலை வயிற்றில் மூத்தவர் அப்படிங்கும்போது ஒரு காலில் விழுவதெல்லாம் தப்பு. அது நமக்கு புரியல. அது ஒரு கல்யாண விழாலாம் இதெல்லாம் பார்ப்பாங்களான்னு தெரியல. அது கல்யாணம். ஏங்க, திமுக எல்லாரும் கல்யாண விழாவுக்கு போவாங்க சார். இதை வந்து பெரிய விஷயமாக்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, இந்த செங்கோட்டையன் விஷயம் என்ன? சட்டசபைக்குள்ளே செங்கோட்டையன் போகிறாரு, தளவாய் சுந்தரம் பேசுகிறாரு, கையை தள்ளி விட்டுட்டு உள்ளே போகிறார். அவர் உள்ளே போய் அவருடைய சீட்டுக்கு பக்கத்தில் தான் கடம்பூர் ராஜு சீட்டு. யார்? நம்ம டிடிவி தினகரன் ஏற்றி ஜெயிச்சார்ல, செய்தித்துறை அமைச்சர் முன்னாள். கடம்பூர் ராஜு ஏதோ பேசிகிட்டு இருக்கார். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது முன்வரிசையில் இருக்கக்கூடிய கேபி அன்பழகன் வந்து அவர் ஏதோ சொல்கிறாரு. கடம்பூர் ராஜுவும் கேபி அன்பழகன் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் 2 பேரும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கடம்பூர் ராஜு போய் அன்பழகன் சீட்டில் உட்கார்றாரு. கேபி அன்பழகன் போய் அங்கே உட்கார்றாரு. எங்கள் செங்கோட்டை பக்கத்தில் வந்து அவர் கொஞ்சம் நேரம் பேசுகிறார். அவர் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவர் எந்திரிச்சு நேராக போயிட்டு உட்கார்றாரு. உணவுத்துறை அமைச்சர் முன்னாள் காமராஜ் அவர் போய் உட்கார்றாரு. யார்? செங்கோட்டையன்ட்ட. அவர் கொஞ்சம் நேரம் பேசுகிறார். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு போய் வேலுமணிகிட்ட ஏதோ சொல்கிறாங்க. காமராஜ் உடனே வேலுமணி என்ன பண்ணுறார்? நேராக வந்து கடம்பூர் ராஜும் செங்கோட்டையன் நடுவில் உட்காந்துடுறாரு. 2 பேரும் 5 நிமிஷம் பேசுகிறாங்க எங்கள் சட்டசபைக்குள்ளே. ஒரு பக்கம் வந்து வேளாண்மை பட்ஜெட் போயிட்டு இருக்குது. இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்குது. அவர் பேசிட்டு போகும்போது உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேபி அன்பழகன் பேசிட்டாரு, கடம்பூர் ராஜு பேசிட்டாரு, கேபி அன்பழகன் பேசிட்டாரு, வேலுமணி பேசிட்டார். வேலுமணி நேராக போய் தங்கமணிகிட்ட சில விஷயம் பேசுகிறார். அவர் போய் எடப்பாடிகிட்ட பேசுகிறார். இப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாம் நடந்த உடனே அவர் எப்போ வந்து பேசி முடித்த உடனே என்ன பண்ணுறாரு? மறுபடியும் கடம்பூர் ராஜு ஏதோ விஷயத்தை சொல்லப்படுறாரு. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு? நம்ம செங்கோட்டையன் வந்து 10வது வாயில் வழியாக போயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? இது எப்பயுமே இல்லாத நிகழ்வு. ஏன்னா செங்கோட்டையன் வந்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்துக்கல, அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்துக்கல. 1. எந்த நம்பிக்கையில் தீர்மானம் சபாநாயகர்கிட்ட கொண்டு வராங்களோ அதே அந்த சபாநாயகரை போய் நீங்கள் பார்க்குறீங்க.
சபாநாயகர் மேலே தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் எடப்பாடி கொண்டு வர்றாரு. சபாநாயகரை பார்க்கும்போது அது எரிச்சல் ஊட்டுற வேலை. அதுக்கப்புறம் தனியாக வரீங்க, தனியாக போகிறீங்க. நீங்கள் என்ன சுயேட்சை வேட்பாளரா? கொஞ்சம் யோசனை பாருங்க. இவ்வளோ நாள் ஒன்றா தானே இருந்தீங்க, இப்போ என்ன திடீர்னு கோபம்? சரி, அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தனியாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன தெரியுது? அதிமுக விளங்கவே விளங்காதுப்பா. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அடுத்து திமுகலாம்பா, ஏன் இவங்களே அடிச்சிட்டு இருக்காங்க. விஜய் கட்சியில் இப்போ தான் வந்த கட்சி, அது 1008 பிரச்சனை. இப்போவே அவங்க போஸ்டிங்கே போடலை. இவர் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தான் பிரச்சனை நினச்சோம், சசிகலா பிரச்சனை, டிடிவி. இப்போ புதுசாக செங்கோட்டையன். தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒருவரால் எடப்பாடியை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவும் நம்ம சொல்கிறோம். செங்கோட்டையன் என்னங்க பண்ணுவார்? செங்கோட்டை போய் கட்சியை உடைச்சி ஒட்டுமொத்த தொண்டர்களை திரண்டிடுவாரா? யோசனை பாருங்க, யார் பின்னாடி போவா? செங்கோட்டையன் பின்னாடி போகிறது யார்? கூவத்தூரில் வந்து செங்கோட்டையன் தான் சீனியர். அவரை முதலமைச்சர் ஆக்காம வந்து சசிகலா இவராக நாங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள். எப்பயுமே எடப்பாடி பழனிசாமி நல்லவரா வல்லவரா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி வல்லவர். அவருக்கு வந்து திராவிட இயக்க கொள்கையை பற்றி கேட்கும்போது, திராவிட இயக்க கொள்கையெல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னு பாரு. திராவிட இயக்க கொள்கையை தெரியாமல் இருக்கலாம், கட்சி நடத்துறது எப்படின்னு தெரியும். அதாவது நீங்கள் வந்து பெரிய பொருளாதாரம் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கட்சி நடத்த தெரியாது. கட்சி நடத்துறது ஒரு தனி கலை. அது வந்து யாராலாம் சில பேரால் தான் முடியும், பல பேரால் முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியாவில் கிளைக்கழக செயலாளர் இருந்து எடப்பாடி வந்திருக்காருன்னா எத்தனை பேரை மேலே வந்திருப்பார். அப்போ எல்லாத்தையும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளோ வழக்குகள், டெண்டர் வழக்கு, கொடநாடு வழக்கு, சம்மந்தி வீட்டில் ரெய்டு, எல்லாத்து மேலேயும் ரெய்டு. ரெட்டலை இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஒரு பக்கம் ஓபிஎஸ் பிரச்சனை, ஒரு பக்கம் சசிகலா பிரச்சனை, ஒரு பக்கம் டிடிவி பிரச்சனை, இதில் வேறு ஏழ்ற மாதிரி அண்ணாமலை வராரு, அவரு ஒரு பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அசையாமல் உட்காந்துருக்காரு. அப்போ என்ன எடப்பாடி பற்றி அவ்வளோ சாதாரணமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா? இப்போ கூட ஏன் செங்கோட்டையன்ட்ட ரொம்ப பகிச்சிக்க மாட்டுறாரு? அவரே சத்தம் போட்டு போனால் போகட்டும். ஆனால் இப்போ வந்து சின்ன ஒரு ஆள் போனால் கூட கட்சிக்கு டேமேஜ். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம வந்து யாரையும் கட்சி விட்டு டேமேஜ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. இன்னொன்றுங்க, சரியோ தப்போ அதிமுகங்கிற கட்சியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதை ஆனால் என்னென்னா இந்த டைமில் இது வந்திருக்கக்கூடாது. இந்த டைம் முடிது ஒட்டுமொத்த பாருங்கள், ஈவினிங் பாருங்கள் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் மேட்ரு ஓடும். ஏன்? வேளாண்மை பட்ஜெட் ஒன்றுமே இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. வேளாண்மை பட்ஜெட் பற்றி என்ன பேசுவீங்க? ஒன்றும் பேச முடியாது. பெரிய அளவுக்கு பணம் கொளிக்கக்கூடிய துறை வேளாண்மை துறை. அப்படிப்பட்ட சூழ்நிலை வேளாண்மை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னா செங்கோட்டையன் மேட்ரு எடுப்போம். செங்கோட்டையன் இருப்பாரா மாட்டாரா? பிஜேபி பின்னால் இருந்து இயக்கிக்கிறது. பிஜேபி பின்னால் போனால் 10 காசு கூட தேராது அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு நன்றாக தெரியும்னு நினைக்கிறோம். இப்போ என்ன அவர் பண்ணிட்டு இருக்காரு? அதை முதல் தடவை பிரச்சனை பண்ணும் போதே அவர், அதாவது என்னன்னாங்க, செங்கோட்டையன்ட்ட ஒரு நேர்மை இல்லைங்கிற நம்ம என்ன சொல்லணும்? அவர் இல்லைங்க, அதாவது முழுக்க நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கும்பாங்க. அதுபோல் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கட்சியை பலவீனப்படுத்துகிறாருன்னு தான் நினைக்கிறோம். உங்களுக்கு பர்சனல் 1000 எந்த கட்சியில் பிரச்சனை இல்லை. எப்படி வந்து ஓபிஎஸ் வந்து கட்சி ஆஃபீஸை உடைச்சதுக்கு அவ்வளோ கோவப்பட்டமோ, அப்போ நீங்கள் பண்ணுறது என்ன? அந்த கட்சியை டேமேஜ் பண்ணுற வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளோ பேர் பஞ்சாயத்து பண்ணும்போது திமுக நினைக்கும், சூப்பர் நினச்சிக்கிட்டே இருந்தோம். டாஸ்மார்க்கை பற்றி பேசுவான்னு பார்த்தா அல்வா மாதிரி மாட்டிருக்குதுப்பா மேட்ரு. முடிஞ்சு போச்சா கதை? ஏற்கனவே இதை உளவுத்துறை பெருசு பண்ணுவா பண்ணாதா? ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறது அப்படி தான் சார் பண்ணோம். செங்கோட்டையன் அப்படிங்கிறது ஒரு ஏரியா தலைவர், அவர் தலைவராக வருது முடியாது. ஏன்? அவருடைய நீங்கள் வரலாறு ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா தெரியும். செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவருடைய ஏரியாவில் 2-3 பேர் எக்ஸ்ட்ரா வந்து அவருக்கு பிடிக்காதவங்கள போட்டார். எடப்பாடியாக தான் பிரச்சனை. இது எல்லா இடத்துலையும் நடக்கும். செங்கோட்டையனுக்கு மட்டுமா நடக்குது? செங்கோட்டையன் என்ன யோசிப்பார்? வயசாகிடுச்சு, அதிமுகவில் எவ்வளோ நாள் இருந்துட்டோம். அவரே சொல்கிறாரு, அதிமுக விட்டு நான் போக மாட்டேன். இன்னும் நல்லா தெரியுங்க, நிறைய ஆஃபர் வந்துருக்கும், வராமலாம் இருக்காது. திமுகலேருந்து கூப்பிட்டுருப்பாங்க, மேலே எல்லாருக்கும் கூப்பிட்டுருக்கோம். பிஜேபியில் போனால் என்ன பண்ண முடியும்? 10ஓட 11. திமுகவில் போய் என்ன பண்ண முடியும்? திமுகவில் ஏற்கனவே அவருக்கு பிரச்சனை ஏற்படுத்த இவர் இருக்கார். யார்? முத்துசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் எப்படி சண்டைங்கிறது ஊருக்கே தெரியும். அதிமுகவில் இருக்கும்போதே எம்ஜிஆர் காலத்தால் 2 பேருக்கும் பிரச்சனை. அதாவது முத்துசாமி வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது ரொம்ப பவராக இருந்தார். செங்கோட்டையன் வந்து அந்த ஜெயலலிதா அம்மா போகிற பாதையெல்லாம் போட்டு கொடுத்து அவர் ஒரு ஃபேமஸ் ஆனார். ஆனால் ஊரில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பஞ்சாயத்து. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு போகிற முடிவு எடுப்பாராங்கிற சந்தேகம். ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்ப்பு, ரொம்ப வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே போய் இன்னொரு கட்சிக்கு போவார் நம்ம நினைக்கல. ஆனால் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்குமா அப்படிங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். இப்போதைக்கு சமாதானப்படலாம் போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் எடப்பாடி என்ன முடிவு எடுப்பார்? சரிப்பா வெளியிலப்பா சொல்லுங்கப்பா, ஏதோ ஒரு முடிவு எடுப்பார்ல. ஏங்க, அவர் மோடிக்கே டாட்டா காட்டுறவர், அவர் வந்து எவ்வளோ நாள் செங்கோட்டையனை பொறுத்துக்குவார்? இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக பிஜேபிக்கு ஒரு வாய்க்கு கிடைச்ச அவள் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பிஜேபி இப்போ சம்மந்தமாக பேசுகிறவங்க பாருங்கள், முடிஞ்சு போச்சு. எது? செங்கோட்டைங்கிற ஒருத்தர் போடுறதுனால அதிமுகவே முடிஞ்சு போச்சான். அது எப்படிங்க அதிமுக முடியும்? இன்றைக்கி வேலுமணி தங்கமணி அவர்கள் எடப்பாடி கூட இருக்கிறது ப்ளஸ்ஸா, செங்கோட்டையன் கூட இருக்கிறது ப்ளஸ்ஸா? சார் எடப்பாடி சரியோ தப்போ ஒரு தலைவராக உருவாகிட்டார் சார். அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார்.
இப்போ சமீபத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, ஒரு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக ஒரு முன்னாள் எம்எல்ஏ கையெழுத்து போடுறாரு, கட்சி விட்டு எடுத்துட்டாரு, தலவாய் சுந்தரத்தை சஸ்பெண்ட் பண்ணார். இதெல்லாம் என்ன நடவடிக்கை? நான் தான்ப்பா ராஜாங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்காரு. இன்னும் மறுபடியும் சொல்கிறோம், இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். அவருக்கு நல்லா தெரியும் நம்ம ஜெயலலிதாமா இல்லை. நம்ம எப்போ ஜெயலலிதாமா ஆகும்? முதலமைச்சர் ஆகிட்டா ஜெயலலிதா ஆயிடுவோம். நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டா இன்னொரு எடப்பாடி நீங்கள் பார்ப்பீங்க. முதல்வராக இருக்கும்போது அந்த கதை வேற. இந்த தடவை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், அடுத்து அவர் முதல்வர் ஆனால் அவருடைய இன்னொரு முகத்தை கண்டிப்பாக தமிழ்நாடு பார்க்கும். அவர் ஜெயலலிதா அளவுக்கு வந்துடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி யாரை எங்கே வைக்கணும். ஏற்கனவே அவங்க அப்படியே இருந்தவங்க தானே, அவங்களை அப்படியே தான் வச்சிருக்கணுங்கிறது தெரியும். அதை சரியாக பண்ணுவார். மற்றபடி இந்த செங்கோட்டையன் அப்படிங்கிறது ஒரு சிறிய இடைஞ்சல் தான். அவரால் கட்சியை உடைக்க முடியும், நம்ம உறுதியாக நம்பலை. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.